MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஸ்மார்ட் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், ஸ்மார்ட் எஜுகேஷன் கொடுக்குறோம், ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிறோம், எல்லாத்துலேயுமே ஸ்மார்ட்டாக இருக்கும் இல்லையா? அப்போ மணியை நீங்கள் ஸ்மார்ட் மணியாக கன்செப்ட் அந்த ஆங்கிளுக்கு போகிறதுக்கு நம்ம ஏன் ஹெசிடேட் பண்ணுறோன்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு பார்த்தோம்னா பங்குச்சந்தை ஒரு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 230 பாயிண்ட்டு 300 பாயிண்ட்டு ஏறுறது. நான் வாங்கினதான் லோயர்னு நினைக்கிறேன் சார். இறங்கிடுதுன்னா அதுக்கு சில இடம் இருக்குது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நேர்கோடில் இல்லை. இண்டெக்ஸாக இருக்கட்டும், பங்குச்சந்தையினுடைய ஏற்ற இறக்கம் ஒரே நேர்கோடில் இல்லை. இசிஜி மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இது ஒரே ஃப்ளாட்டாக இருந்தால் மனுஷன் ஃப்ளாட்டாக ஆகிற மாதிரி மார்க்கெட்டும் ஃப்ளாட் ஆகிடும். அதனால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற போது இங்கே வாங்குங்கோ, இங்கே கொடுங்க, கீழே இறங்கிடுது, ஆவரேஜ் பண்ணலான்ட்டு. ஆவரேஜ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த இடத்துல பேனிக் ஆகி என்ன பண்ணுவோம், பொறுமையும் இருக்க மாட்டோம். ஆவரேஜ் பண்ணுறதுக்கும் நம்மள மாதிரி அளவு கூடாதுன்னு சொன்னால் அப்போ எப்போ தான் வாங்குறது? அப்போ நீங்கள் இங்கே போய் பேனிக் ஆகி வைப்பீங்க. அந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆகும். சார்ட்டில் உங்களுக்கு வேவ்ஸ் இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்குது, எதுவுமே ஃபெயில் ஆகாது. டெக்னிக்கல் நெவர் ஃபெயில்ஸ் இன் மார்க்கெட். ஓகே, ஹோல்டு பண்ணி இன்னும் அதிகமாகும்னா அப்போ எந்த இடத்துல ஓகே இதை நம்ம மாற்றலாம்? நீங்கள் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக ட்ரேடிங்கானு முடிவு பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுனா 3 வருஷத்துக்கு ஏறினாலும் இறங்கினாலும், ஆனால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனியாக இருக்கணும். ஃபண்டமெண்டலாம் குறைஞ்சது 10 ஆண்டுகளுக்கு மேலே அந்த பங்குகள் இருக்கணும், கேபிட்டலைசேஷன் இருக்கணும், தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுக்கணும், தொடர்ந்து சிஏஜிஆர் நல்லா இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இன்ட்ராடேனா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். ஓகே. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா இன்றைக்கி வாங்கி ஒரு வாரம் 10 நாள் கழித்து விற்கிறேன் அப்படின்னாக்கா அது 1 டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு பாட்டம் அந்த சார்ட்டு அந்த மினிட்ஸுக்கு அந்த ஹவர்ஸ் அந்த மாதிரி மாறும். உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் அந்த பிஸ்னஸை தெரியணும். மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் வாங்க. பங்குச்சந்தையில் 100க்கு 89 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க, 11 பேர் தான் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த 11 பேர்த்தில் நீங்கள் இருக்கணும்னா என்ன செய்யணும்? சார் வணக்கம். வணக்கம் சார். சரி, இப்போ நிறைய இந்த பணம் சார்ந்து இந்த முதலீடு சார்ந்து நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பேசப்படுறதை பார்க்குறேன். முதல்ல இந்த கான்செப்ட் என்ன, ஸ்மார்ட் மணின்னா என்ன, இதனால் எப்படி நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும்? ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நத்திங் இஸ் இம்பாசிபிள். இப்போவும் அதான் சொல்கிறேன். ரெண்டாவது என்ன கேட்டேன்னா, ஸ்மார்ட் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், ஸ்மார்ட் எஜுகேஷன் கொடுக்குறோம், ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிறோம், எல்லாத்துலேயுமே ஸ்மார்ட்டாக இருக்கும் இல்லையா? அப்போ மணியை நீங்கள் ஸ்மார்ட் மணியாக கன்செப்ட் அந்த ஆங்கிளுக்கு போகிறதுக்கு நம்ம ஏன் ஹெசிடேட் பண்ணுறோன்னா, அது நம்ம வரக்கூடிய சேலரி மற்றும் சூழ்நிலை நம்மளுடைய இன்றைய நிலவில் பார்த்துட்டு இருக்கோம். நாளை என்பது ஒன்று உண்டுங்கிறது நமக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்ல. இன்றைக்கி ரேட்டு, இன்றைக்கி சந்தோஷமாக, இன்றைக்கி கதை போனால் ரைட்டு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு யார் பார்த்துப்பா? நம்ம பாக்கெட்டில் மணி இருந்தால் தான் நம்மளே பார்த்துக்க முடியும். அப்போ நாம் ஸ்மார்ட்டாக இருக்கணும். எதில்? மணி கான்செப்டில் ஸ்மார்ட்டாக. ஓகே சரி, ஒரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டார் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்க்குறீங்க. அவர் மாதிரி நம்ம இருக்கணும்னு நம்ம இமேஜ் பண்ணுறது ஹியூமன் நேச்சர். அவர் மாதிரி நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலை பார்க்கணும், அவர் மாதிரி ஒரு ஸ்டைலு, அவர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் ஹியூமன் நேச்சர். நானும் கூட அப்படி தான். எனக்கு அந்த நிறைய பிடிக்கும், அவர் மாதிரி நான் இருக்கணும், நான் ஸ்டைலை பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுறது தவறு இல்லை. ஆனால் மணி மேட்டரில் நம்ம ஏன் யார் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ண மாட்டேன்றோம்? அது நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா மணியை பற்றியே நம்ம யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கி இருக்க சந்தோஷம், நாளை என்பது ஒன்று உண்டு, உலகம் என்பது உருண்டை, புறப்பட்டு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் பணமும் தேவை, பணம் இல்லைன்னாலும் ஒன்றும் முடியாது. ஆனால் நம்ம அதை க்ரியேட்டிவிட்டிக்கு என்ன வழி உண்டோ அதை நம்ம செய்யணுமா இல்லையா? இல்லை, உண்மைதான் சார். நீங்கள் சொல்லும்போது ஒரு ஆக்டரை பார்த்து நம்ம அட்மைர் பண்ணுறோம், அவங்கள மாதிரி ஸ்டைல் பண்ணணும், ட்ரெஸ் பண்ணணும், எல்லாமே யோசிக்கிறோம். பட் அவங்க எப்படி ஃபினான்சியலாக பிளான் பண்ணுறாங்க, அவங்க எப்படி அதை சேவிங்ஸாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியறதில்ல, அதை யோசிக்கிறது இல்லை. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஒரு என்னுடைய பிரபலங்களை பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சரித்திரம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காங்க. அது மாதிரி நாங்கள் உங்களை கஷ்டப்பட சொல்லலை, அவங்களெல்லாம் நம்ம உதாரணமாக எடுத்து அந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்படலாம். இல்லை, இன்னொன்று அவங்களோட அந்த ஃபினான்சியல் பிளானிங் பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. அவங்க அந்த ஸ்க்ரீன் அப்பியரன்ஸோடவே நம்ம நகர்ந்து வந்துடுறோமே தவிர பார்க்குறோம். ஸோ அதை எப்படி சார் லேர்ன் பண்ணிக்கிறது, எப்படி அப்போ இந்த ஸ்மார்ட் மணின்றது? ஸ்மார்ட் மணிக்கு நிறைய கான்செப்ட் இருக்குது. ஒன்று சேவிங்ஸ் மென்டாலிட்டி. சரி, இப்போ நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் சார், ஸ்மார்ட் மணி.
அடுத்தது வேறு என்ன பண்ண முடியும்? இல்லை என்கிட்ட மணியை சேவிங்ஸ் பண்ண முடியல சார், இன்றைக்கி தங்கம்லாம் அபாரமான விலையில் போயிடுது, 1 கிராம் வாங்கினாலே இன்றைக்கி இப்போ 5000 ரூபா வேணும். அந்த பக்கம் முன்னெல்லாம் நாங்கள் அது மாதிரிலாம் காயின்ஸ்லாம் வாங்குவோம், சேர்த்து வச்சு பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதுவும் விட்டாச்சு. தங்கத்து பக்கம் போக முடியாது. வேறு எந்த வகையில் தான் நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்கு வழி? ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்கு வழி இல்லாமல் போச்சு. அப்படி நினைக்கக்கூடாது. இப்போது எல்லாருமே ஓரளவுக்கு இன்றைக்கு டிஜிட்டலில் நல்ல விஷயம் தெரிஞ்சிட்டாங்க. எப்படி ஒரு ஜிபே போடுறது கற்றுக்குறோம், மற்ற ஆப்ஸில் பார்க்குறோம், நிறையா யூடியூப்லலாம் நிறைய செய்திகள் பார்க்குறோம். இது மாதிரி பார்க்குற போது நம்ம பணம் சம்மந்தப்பட்ட யூடியூப்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி யூடியூப்ஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா சேமிப்புக்கு வழிகள் சொல்கிறாங்க. அதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். எங்கள் காலத்திலலாம் புஸ்தகம் படித்தோம். இப்போ இந்த மாதிரி மீடியாஸ்லேயே நமக்கு நிறையா ஹெல்ப்ஸ் இருக்குது. இப்போ எங்களை மாதிரி ஓரளவுக்கு அனுபவஸ்தர்கள் சொல்கிற கருத்துக்கள் இதெல்லாம் கேட்டதுனால நம்ம ஒரு ஸ்மார்ட் மணிக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி சார், இப்போ இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் சொன்னீங்க, ஒரு வீடியோவில் சொன்னீங்க, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். இதை ஸ்மார்ட்டாக பண்ணணும். எப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் மணி அப்படின்னா நம்ம பிளானிங் இருக்கணும். எதுலேயுமே ஒரு திட்டமிடல் இருக்கணும். திட்டமிடல் கரெக்டாக இருந்தாலே செயல் நல்லாயிருக்கும். அப்போ திட்டமிடல் நல்லா இருக்கும்போது, செயல் நல்லா இருக்கும்போது அதுக்குடைய அவுட்புட்ஸ் விளைவுகளும் நல்லாயிருக்கும். அப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம ஸ்மார்ட் மணியை எப்படி பண்ணுறது? ஒரு மார்க்கெட்டு, நம்ம ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டு யார்கிட்டயோ போய் படிச்சுட்டீங்க, குறைஞ்ச அளவில் மூலதனம் பண்ணுங்க. குறைஞ்ச அளவில் மூலதனம் பண்ணி பங்குச்சந்தையிலையும் இந்த மார்க்கெட்டு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் ஸ்மார்ட் மணி கான்செப்டுன்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை ஒரு நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 230 பாயிண்ட்டு 300 பாயிண்ட்டு ஏறுறது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், உங்களை நான் அது பண்ண சொல்லலை. அப்போது உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது சார். 1% எவ்வளவு? 1000 ரூபாய். அதுக்கு உண்டான ஸ்டாக்ஸை எடுங்கோ. நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதுன்னா 1%. அதே ஒரு ஸ்விங் ட்ரேடிங்னா அதுக்கு ஒரு டார்கெட். அப்போ ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு 10-15 நாளைக்கு அதிகபட்சம் அல்லது ஒரு 1 மந்த் கூட வெயிட் பண்ணுறோம். அப்போ அது வாங்குற போது நீங்கள் பை அட் லோயர், செல் அட் ஹையர். நான் வாங்கினதான் லோயர்னு நினைக்கிறேன் சார், இறங்கி எடுதுன்னா அதுக்கு சில இடம் இருக்குது. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா ஒரே நேர்கோடில் இல்லை. இண்டெக்ஸாக இருக்கட்டும், பங்குச்சந்தையினுடைய ஏற்ற இறக்கம் ஒரே நேர்கோடில் இல்லை. இசிஜி மாதிரி அப்ஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்குது. இது ஒரே ஃப்ளாட்டாக இருந்தால் மனுஷன் ஃப்ளாட்டாக ஆகிற மாதிரி மார்க்கெட்டும் ஃப்ளாட் ஆகிடும். அதனால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற போது இங்கே வாங்குங்கோ, இங்கே கொடுங்கோ, இங்கே வாங்குங்கோ, இங்கே கொடுங்கோ. இதை ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்குன்னு சில ஆப்ஸ் இருக்குது. நான் மீடியாவில் சொல்லக்கூடாது, தனிப்பட்ட முறையில் இருந்தால் சொல்லுவேன். அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் சில கான்செப்ட்லாம் இருக்குது, சில ஃபார்முலாஸ் இருக்குது. நேற்று இஓடின்னு சொல்லுவாங்க, எண்ட் ஆஃப் தி டே, ஓப்பன், ஹை, லோயர். நேற்றைய லோயர் விலையை விட இன்றைக்கி குறைவாக இருந்தால் அது பிரேக் ஆச்சுன்னா அது சரிவுக்கான வாய்ப்புகள். நேற்றைய ஹை ப்ரைஸை விட பிரேக் அவுட் அப்படின்னா அது கொஞ்சம் மொமெண்டம் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாலட்டிலிட்டி ஸ்டாக்ஸு எப்பவும் ஏமாற்றாது, ஆனால் ஃபண்டமெண்டலி ஓரியன்ட் ஸ்டாக்ஸாக இருக்கணும். அப்போ நீங்கள் பை அட் லோனா இந்த லெவலில் வாங்க. இதுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. மொத்தம் உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 42 இருக்குது, சில இதில் 44 இருக்கும். எல்லா வசதிகளும் அதில் இருக்குது. மார்க்கெட்டு புல் மார்க்கெட்டா பேர் மார்க்கெட்டா சொல்கிறதுக்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒன்று சொல்லுவாங்க, பை ஆன் டிப்ஸ், செல் ஆன் ரைஸ். அப்போ ஏறிக்கிட்டே இருக்கிற போதில் நீங்கள் கீழே வாங்கியிருப்பீங்க, நம்ம லாபத்தில் தானே இருக்கும். ஆமாம். ஆனால் நம்ம விற்க மாட்டோம், ஏன்னா இன்னும் ஏறும். சரி, அங்கே விட்டுட்டோமா பஸ்ஸை, மிஸ்ஸு. அடுத்து அங்கே விற்காம சரி கீழே வருதுன்னா இன்னொன்று தப்பு பண்ணுவோம், கீழே இறங்கி எடுத்து ஆவரேஜ் பண்ணலான்ட்டு. ஆவரேஜ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த இடத்துல பேனிக் ஆகி என்ன பண்ணுவோம், பொறுமையும் இருக்க மாட்டோம். ஆவரேஜ் பண்ணுறதுக்கும் நம்மள மாதிரி அளவு கூடாதுன்னு சொன்னால் அப்போ எப்போ தான் வாங்குறது? அப்போ நீங்கள் இங்கே போய் பேனிக் ஆகி விற்பீங்க. அந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆகும். இதெல்லாம் டெக்னிக்கல் இருக்குது சார், எல்லாமே டெக்னிக்கல் இருக்குது. அந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, சார்ட்டில் உங்களுக்கு வேவ்ஸ் இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்குது. எதுவுமே ஃபெயில் ஆகாது. டெக்னிக்கல் நெவர் ஃபெயில்ஸ் இன் மார்க்கெட். நியூஸ் வேணால் நியூஸ்னால ஒரு பங்கு விலை ஏறலாம் இறங்கலாம், ஆனால் அது ரொம்ப நாளைக்கு ஸ்டாண்டாக கண்டினியூஸாக இருக்காது. அதேமாரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னாக்கா நம்ம என்ன பண்ணோம், ஒரு போர்ட்ஃபோலியோவை சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. நம்ம ஒரு பங்கு வாங்குகிறோம், என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு 3 செக்டாரில் பிரித்து போடணும். 3 செக்டாரில்
நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கணும். ஐடி செக்டார், பேங்க் செக்டார், ஆட்டோ செக்டார்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணம். அப்போ ஆட்டோ செக்டாரில் நல்ல லீடிங் கம்பெனிஸு கேபிட்டல்லாம் பார்க்கணும், தொடர்ந்து லாபம் கொடுத்துருக்கா, அதே மாதிரி தொடர்ந்து டிவிடெண்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இது ஒன்று. இப்படிலாம் பார்த்து நீங்கள் வந்து ஒரு 3 செக்டாரில் பண்ணிவிட்டு ஒரு நல்ல growth இருக்கும். அப்போ போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னாக்கா மற்ற ஒரு 10 ஸ்டாக், இதில் 3 அதில் 3 அதில் 3ன்னு வைக்கிற போது ஒரு 9 ஸ்டாக். அப்போது ஒரு செக்டார் இறங்கியிருக்கும், 2 செக்டார் ஏறி இருக்குமா? அப்போது 2 செக்டார் இறங்குற போது இந்த ஒரு செக்டார் ஏறும். ஏதோ ஒன்று சமயம் டியூ டு செக்டரல் ரொட்டேஷனில் நிறையா இருக்குது இந்த விஷயம். செக்டரல் ரொட்டேஷன் பண்ணுற போது அந்த செக்டார் ஏறுற போது உங்கள் ஸ்டாக்கு ஏறி இருக்கு இல்லையா, அந்த லாபத்தை கட் பண்ணணும். ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். கண்ணில் பட்ட லாபத்தை நீங்கள் பதிவு செய்ய தவறினால் அந்த லாபம் வேற ஒருவருடையது, மற்றவங்களது. அது ஒன்றா அந்த புரோக்கிங் கம்பெனிக்கு போகும் அந்த லாபம், அவங்களுக்கு ஒரு லிக்விட் அசட்ஸ் உங்கள் லாபம். இல்லைன்னா வேறு யாராவது புக் பண்ண போகிறாங்க. சார் ஒருத்தர் வேண்டான்னு விட்டதை நம்ம வாங்குகிறோம், நம்ம வேண்டான்னு விட்டோம் இன்னொருத்த வாங்குகிறாங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு சின்ன ஒரு பங்கு சந்தையை பற்றி ஒரு சின்னதாக ஒரு நான் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். சொல்லுங்கள். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு குரங்கு வியாபாரி வர்றாரு. இந்த ஊரில் குரங்குகள் நிறையா இருக்குது. குரங்குகள் அட்டகாசம்னு எல்லார் வீட்டிலும் பிடிச்சி கட்டிப்பிட்டு வச்சுருக்காங்க. குரங்கு வியாபாரி ஒரு 3 பேர் ஊருக்குள்ள வந்துட்டால் ஒருத்தர் வர்றாரு. ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு குரங்கு சார் 300 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற. பரவாயில்ல, குரங்குலாம் கொடுத்தா போகிறோம், எல்லாம் அனுப்பிச்சுட்றாங்க. நான் முந்தைய நீ முந்தைய நல்லா விற்று ஓட்டின்னு போயிடுறாரு. ஓட்டின்னு போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் அந்த ஊரில் வண்டி நிறுத்தி வச்சிட்றாரு. அடுத்த சாயந்தரமே இன்னொரு வியாபாரி வர்றாரு. அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, குரங்கு கிடச்சதா எங்களுக்கு சௌரியமாக இருக்கும், எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னோன்னா, இப்போ தான் ஏன் காலையில் எல்லாம் விற்றோம், என்ன விலைக்கு அணிவோம், நான் 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் சார், 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். இப்போ ஏற்கனவே விற்றமாக மறுபடியும் அந்த குரங்கு பிடிச்சிட்டு போனோம் தேடிக்கிட்டு போகிறாங்க. இங்கேயே கண்டுபிடிச்சிட்றாங்க. அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, குரங்கெல்லாம் கொடுப்பா. இல்லை சார், நான் உங்களுக்கு 300 ரூபா கொடுத்தேன், நான் அந்த விலைக்கெலாம் கொடுக்க முடியாது. சரி 600 ரூபாய்க்கு கொடு வாங்கிக்கிறேன்னு கொடுத்த குரங்க 300 ரூபா கூட வச்சு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இது நான் ஸ்மார்ட் மணிக்காக வரேன். 300 ரூபானா 600 ரூபா ஆயிடுச்சு. இதை வாங்கிட்டு வந்த உடனே இவன் கேட்டவன் இருக்கான் பார்த்தீங்களா, 1000 ரூபாய் இவன் போயிடுறான், வாங்கலை. அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டான். அப்போது அந்த ஃபஸ்ட்டு வாங்கி போனவனுக்கு சிம்பிளாக எவ்வளோ லாபம், 300 ரூபாய்க்கு வாங்கி 600 ரூபாய்க்கு கொடுத்தா 300 ரூபா லாபம். இதுதான் சார் நம்ம ஸ்மார்ட் மணியில் ஏற்ற இறக்கங்கள் வரது போது நாம் வேகப்பட்டு அதிகப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு நாம் ஏற்கனவே 100 ரூபாய்க்கு ஒரு பங்கை வாங்கியிருப்போம். ஒன்றா ஹோல்டு பண்ணணும், தொலைநோக்கு பரவாயில்ல, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. சரி விற்றுட்டீங்க, 300 ரூபாய்க்கு விற்றுட்டீங்க. விற்றக்கப்புறம் மறுபடியும் அது 200 ரூபா வந்தால் வாங்குங்க. இதெல்லாம் தான் ஸ்மார்ட் மணி. 300க்கு மேலே 600 போகும்னு யாரோ சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு 600 ரூபாய்க்குன்னா 450 ரூபாய்க்கு வாங்கிட்டாக்கா மறுபடியும் அவன் 200 ரூபாய்க்கு வருவான். அப்போ அவன் வாங்கினவன் 300 ரூபாய்க்கு வாங்கினவன் லாபம் பத்துருவான். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணனால தான் நம்ம ஸ்மார்ட் மணியை கான்செப்டை ஃபாலோ பண்ண முடியலைங்கிறதுக்கு இது ஒரு பங்குச்சந்தையில் ஒரு காரணம். அப்போ என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு அப்ரோச் பண்ணுறது சார்? நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட். ஏன்னா நீங்கள் ஓகே ஹோல்டு பண்ணி இன்னும் அதிகமாகும்னா அப்போ எந்த இடத்துல ஓகே இதை நம்ம மாற்றலாம்? நீங்கள் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக ட்ரேடிங்கானு முடிவு பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுனா 3 வருஷத்துக்கு ஏறினாலும் இறங்கினாலும், ஆனால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனியாக இருக்கணும். ஃபண்டமெண்டலாம் குறைஞ்சது 10 ஆண்டுகளுக்கு மேலே அந்த பங்குகள் இருக்கணும், கேபிட்டலைசேஷன் இருக்கணும், தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுக்கணும், தொடர்ந்து சிஏஜிஆர் நல்லா இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். அப்படி இருக்குது, பங்குகள்லாம் இருக்குது. அதே மாதிரி நல்ல ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இருக்கணும். இது மாதிரி பங்குகளை தேர்ந்தெடுத்துட்டாலும் கவலைப்பட வேண்டாம். ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, 2021 இப்போ 20 கோவிட் பீரியடில் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி அவங்களாம் அந்த மார்க்கெட்டு இறங்கினதுக்கோ ஸ்டாக் இறங்கினதுக்கோ கவலைப்படலை. ஏன்னா அவங்களாம் வந்து பாட்டம் ஃபிஷ் பிடிச்சிருக்காங்க. ஏறினா திரும்பி இறங்கினா திரும்பி ஏறிடும். ஸ்டில் அவங்களாம் இன்றைக்கி லாபத்தில் இருக்காங்க. இன்றைக்கி ஃபீல் பண்ணுறவங்க 20 லட்சம் காணும் 18 லட்சம் காணும்னு வருத்தப்படுறவங்க ஸ்மார்ட் மணி கான்செப்டை ஃபாலோ பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா மார்க்கெட் நல்லா ஹையில் அந்த டெக்னிக்கெல்லாம் பார்க்காம, ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆர்விஎன்எல்னு ஒரு பங்கு 650 ரூபா போகும், 600 ரூபாய்க்கு மேலே போனோம். அது இன்னும் 800 ரூபா போகும்னு நினச்சி அந்த மங்கி ஸ்டோரி மாரி தான். இவன் வாங்கிட்டான், அவன் 300 ரூபாய்க்கு வாங்கினவன் விற்றுட்டான். இது இப்போ 300 ரூபாயில் நிற்கிறது, ஏறவே இல்லை ஒரு வருஷமாக. அப்போ இதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம ஸ்மார்ட் மணியை ஃபாலோ பண்ணலை. பை அட் லோ, செல் அட் ஹை. இது பங்கு மார்க்கெட் மட்டும் இல்லை,
எல்லா இடத்துலையுமே இதுதான் ஒரு ஜென்ரல் கான்செப்ட் ஆஃப் ஸ்மார்ட் மணி. ட்ரேடிங்னு வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் குட் போர்ட்ஃபோலியோ 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கணும். ஒன்று ஓவர் வேல்யூ, ஒன்று ஃபேர் வேல்யூ, அண்டர் வேல்யூ. 3 மாதம் இருக்க குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் கொடுக்குறான். அது நல்லா கொடுத்துருந்தானா சந்தோஷம், நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு. அப்படி ஏதாவது கொஞ்சம் சரிவுகள் அப்படி பிடிக்குதுன்னா அது லாபத்தை எடுத்துகிட்டு இல்லை குறைச்சிட்டு வேறு சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே சுவிட்ச் ஓவர்னு ஒரு வசதி இருக்குது. ஒரு பங்கை வாங்கினா இன்றைக்கி வாங்கி இன்றைக்காவும் கொடுக்கலாம், 1 மாதம் வச்சுக்கலாம், 1 வருஷமும் வச்சுக்கலாம், 10 வருஷமும் வச்சுக்கலாம். அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து அவங்ககிட்ட வல்லுநர்கிட்ட கேட்டு முடிவெடுத்து பண்ணலாம். இப்படியெல்லாம் நம்ம ஸ்மார்ட்டாக பண்ணினா தான் நம்ம ஸ்மார்ட் மணி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். வெறும் பணத்தை வச்சுருக்கனால ஸ்மார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் ஃபைனலாக சார், இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது லாங் டேர்மாக நம்ம யோசிக்கிறோம், அது எடுக்க வேண்டியது இல்லை, அது வந்து எந்த பிராண்டுன்றதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை நான் வந்து ஒரு ட்ரேடு தான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இதுக்கு மேலேயும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத யோசிக்காமல் எந்த இடத்துல அதை லெஃப்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குது? தாராளமாக இருக்குது. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஏதோ ஒரு ட்ரேடிங் ஆப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரேடிங் ஆப்பில் போயிட்டு சார்ட்டில் போய் பாருங்க, உங்களுக்கு அந்த சார்ட்டே உங்களுக்கு சொல்லும். அதில் வந்து இன்ட்ராடேனா அது வேணால் சொல்கிறேன். இன்ட்ராடேனா 5 minutes டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். ஓகே. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா இன்றைக்கி வாங்கி 1 வாரம் 10 நாள் கழிச்சு விற்கிறேன் அப்படின்னாக்கா அது 1 day டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு பாட்டம் அந்த சார்ட்டு அந்த மினிட்ஸுக்கு அந்த ஹவர்ஸ் அந்த மாதிரி மாறும். ஓகே. அப்போ எங்கே வருதுன்னு பார்க்கணும். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்டாக்கு நீங்கள் எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும்னா அதில் ஐடென்டிஃபையே பண்ணுற இதெல்லாம் இருக்குது சார். அதெல்லாம் இருக்குது, நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. நாம் தான் எதையும் பார்க்கல. காலையில் 9:16க்கு 9:15 மார்க்கெட்டை ஓப்பன் ஆனோடனா அடிக்ட் ஆகி இன்றைக்கி எதையோ ஒன்று வாங்கணும்னு ஓடி போய் வாங்குகிறோம். எதையுமே பார்க்குறதில்ல. நம்ம ஹையில் வாங்கிடுறோம், ஏறும்னு நினச்சி தான் வாங்குவோம். தப்பாக இல்லை, நம்ம அதுக்காக தானே வரோம். 2 பணம் கிடைக்கணுங்கிறது தானே நம்ம இதில் செய்கிறோம். மற்ற பிஸ்னஸ் எல்லாம் யாரையா நம்பி பணம் தரணும், பேங்க்கில் போட்டாலும் வட்டி கம்மியாக இருக்குது, எனக்கு பாண்டை பற்றி தெரியாது, மியூச்சுவல்ஸ் பற்றியும் தெரியாது, ஏதோ இங்கே சொன்னாங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க சொன்னால் பண்ணுறோம். பட் எது பண்ணாலும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஃபியர் அண்ட் க்ரீடை ஃபாலோ பண்ணணும். ஃபியர் அண்ட் க்ரீட் இருக்குன்னு ஒரு மீட்டர் காமிக்கும் சார் அதில். ஓகே. நிறைய நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் எல்லாத்தையும் நம்ம பண்ணி பார்க்குறோம். இது மாதிரி ஆப்லாம் நம்ம பண்ணி பார்க்குறதில்ல. ஒரு கடன் வேணும்னா ஏதோ ஒரு ஆப்பு போடுறோம், அவன் கடனை வாங்குகிறோம், கடனை வாங்கிட்டு அது கண்ணா பின்னான்னு ஆகிட்டு சரி அக்கௌண்ட் பர்மனெண்ட்காக அப்படியே விட்டுற ஏமாந்துடுறோம். அதேமாதிரி பொதுவாக இன்னொரு சாராம்சம் என்னன்னா, செபி ரெஜிஸ்டர்ட் ஆர்பிஐயினுடைய ஆத்தரைசேஷன் ரெகுலேஷன் இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணினால் நமக்கு முறையீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போவே சமீபத்தில் டிஜிகோல்டுலாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, கை விரிச்சிட்டாங்க. நான் பொறுப்பு இல்லைப்பா, டிஜிகோல்டுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, நாட் ரெகக்னைஸ் பை செபி ஆர் ஆர்பிஐ, ரிஸ்கில் நீ என்னமோ பண்ணிக்கிட்டாங்க. அதேமாரி ஸ்டாக் மார்க்கெட்டு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசராக இருக்கணும். தட் அட்வைசருங்கிறத விட பிளாட்ஃபார்ம் இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் மணி அப்படின்போது இதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணணும்னு நிறைய பேர் வந்து இல்லை இது ஒரு கேம்பிளிங், இதில் வந்து நான் நிறைய லாஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பயப்படுறாங்க இல்லையா? அந்த எந்த கட்டத்தில் வந்து இவங்க இதை மிஸ் பண்ணிடுறாங்க, இல்லை இது புரிஞ்சுக்காமல் போயிடுறாங்க, எதனால் அந்த லாஸ் அப்படின்றது வருது, அவங்களுக்கு என்ன அட்வைஸ்லாம் சொல்ல விரும்புகிறீங்க சார்? இந்த பதிவில் முத்தாய்ப்பான கேள்வி, ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கேள்வி அருமையாக கேட்டீங்க. இதுக்கு நான் கொஞ்சம் சுருக்கமாகவும் புரிகிற மாதிரியும் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் அந்த பிஸ்னஸை தெரியணும். மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் வாங்க. மார்க்கெட்லேயே என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு டிஸ்க்ளைமர் வருது. என்ன வருதுங்க? பங்குச்சந்தையில் 100க்கு 89 பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க, 11 பேர் தான் பாஸுன்னு சொல்கிறாங்க. அந்த 11 பேர்த்தில் நீங்கள் இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஸ்டாக் மார்க்கெட்டில் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று இன்வெஸ்டர்ஸ், ஒன்று ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இந்த ஏமாந்தவங்கலாம் யார்? ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஏன் போய் ஏமாறுறாங்க? அது இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒன்று ஆப்ஸை பார்க்க வேண்டியது, சும்மா லோ ஹை பார்க்க வேண்டியது, இந்த வால்யூமே சில டயத்தில் போகஸாக வருதுங்க. அப்படியே உடனே மாற்றுவாங்க. வால்யூம் பார்த்து வாங்குறது, இல்லைனா பிரேக் அவுட் ஆகுமான்னு வாங்குறது, அங்கே ஃபால்ஸ் பிரேக் அவுட் வரும், உடனே பேனிக் ஆகி விற்க வேண்டியது. இன்றைக்கி ஒரு 1000 ரூபா 2000 ரூபா லாஸ்னாக்கா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கும் லாஸ் வருது. அப்போ இது விட்டு வரத்துக்கு வெளியில் போகிறதுக்கு மனசு இல்லை. அம்மனிகிட்ட தெரிஞ்சு வாங்கி கொண்டு பணத்தை வைக்க வேண்டியது, பேங்க்கில் வாங்க வேண்டியது. இதை விட சார் ஒரு பரிதாபம், ஒரு ஃபாலோவர் கேட்டார் என்கிட்ட, 25 லட்ச ரூபாய்க்கு ஒய்ஃப் ஜுவல்ல வச்சு வாங்கி
3.5 லட்ச ரூபா லாஸில் இருக்கார் அவர். அம்மனி நகையை கேட்குறாங்க. இவருக்கு 3.5 லட்ச ரூபா லாஸுக்கு வெளியில் வட்டிக்கு வாங்கியாச்சு. இங்கே லாஸு, மன உளைச்சல். தேவையா அதெல்லாம்? கடன் வாங்கி பண்ணக்கூடாது, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இதில் பண்ணக்கூடாது. உபரி பணம் இருந்ததுன்னா ஸ்கூல் குழந்தைக்கு வச்சுக்கிற ஃபீஸ் ஒன்று 6 மாதம் கட்ட பண்ண எடுத்து இதில் போட்டால் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு வெல்கம். எல்லா டயத்துலையும் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும். நம்ம என்ட்ரி ஆகிற ஸ்டாக்கை பொறுத்து தான் இருக்குது. என்ட்ரி பண்ணுறக்கூடிய அது கூடுமானல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் லோ வால்யூமில் கிடைக்கிற இந்த ஆப்ஷன்ஸில் போய் கையை சுட்டுக்கிறாங்க. இதுக்கு பேர் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது. அப்போ எதெல்லாம் செய்யக்கூடாது சார்? நீங்கள் சொன்ன மாதிரி கடன் வாங்கி பண்ணக்கூடாது, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சுருந்தா அதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, வேறு என்னெல்லாம் பண்ணக்கூடாது சார்? உங்களுக்கு ஒவ்வொருயா என்ன பணம் இருக்குது? ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு, ஒரு டிஆர்இ, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு டிஆர்இஎஸ் வரும், அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு ப்ரைவேட்டில் ஒரு இன்சென்டிவ் மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்தில் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு இன்க்ரிமெண்ட், அது மாதிரி எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்குங்க. ட்ரேடிங் பண்ணணுன்னா நல்லா எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணும், முறையாக கற்றுக்கணும். லேர்ன் அண்ட் ஏர்ன் எல்லாத்துலேயுமே என்ன கேட்டிங்கன்னா பை அட் லோ செல் அட் ஹை, மார்க்கெட்டில் பை ஆன் டிப்ஸ் செல் ஆன் ரைஸ், இந்த கான்செப்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸுங்கிறது நமக்கு ஒரு ஹெட்ஜிங். சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹெட்ஜிங் அப்படின்னா என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா கோல்டு ஏறும், கார் வாங்கினா இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இது மாதிரி கம்பைண்டாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டேன்னா உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நல்ல ஓரளவுக்கு ஜடியோனா என்ஏவி வரும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் சரியாக இருக்கும். ஓரளவுக்கு ஸ்மார்ட் மணி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் சொல்லியிருக்கேன், சில விளைவுகளையும் சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம பாசிட்டிவாக எடுத்தப்போ லேர்ன் அண்ட் ஏர்ன், கற்றுக்கோங்க, கற்றுண்டு செய்யுங்க. எந்த பிஸ்னஸ், ஒரு தேங்காய் வியாபாரம் பண்ணாலும் எந்த வியாபாரம் பண்ணாலும் அந்த நுணுக்கம் தெரிஞ்சால் தானே சார் ஆகும். ஒரு ஆடிட்டர்னால் ஒரு நிறையா படித்து வர்றாரு, ஒரு அட்வொகேட் சார் நிறையா படித்து வராங்க, ஒரு டாக்டர் சார்னா 7-8 வருஷம் படித்து தானே வராங்க. ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் நான் உள்ளே வந்தோடனே இன்றைக்கி 1 லட்ச ரூபா போட்டால் நாளைக்கு 2 லட்சம் ஆனால் எப்படி சார் எதிர்பார்க்க முடியும்? சான்சஸே கிடையாது, லெஸ் சான்சஸ். நன்றி நன்றி சார். நம்ம தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பேசலாம். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க, நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். நன்றி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.